கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல மறுபடியும் உங்களை சந்தித்தது தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். அநேக பேர் வீடியோ பார்க்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆர்வத்தோட நீங்க பார்க்குறீங்க. இந்த வார்த்தையை குறித்து உங்களுக்கு என்ன தொடப்பட்டதா எப்படின்னு சொல்லி நீங்க கமாண்ட்ல சொன்னீங்கன்னா, அது எனக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றதா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். அதில் நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது போல் அதில் உங்களுக்கு வார்த்தை என்ன தொடப்பட்டது, உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் தெரியல, இது உங்களுக்கு உங்களோட கமாண்ட் உங்களை குறித்து அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் கமாண்டில் நீங்கள் சொல்லலாம். இந்த நாளில் கூட தேவன் மறுபடியும் ஒரு வசனத்தை நமக்கு தியான வசனமாக நமக்கு கொடுத்துருக்கா. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். முந்தின நாட்களை போல. அப்போ என்ன சொல்றாருன்னா, முந்தின நாட்களை போல அவங்க கொடுத்த காணிக்கை பிரியமா இருக்குமா. யாருக்கு? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா. அவர்கள் கொடுத்த காணிக்கை பிரியமா இருக்கும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா, இப்போ இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, முன்னாடி இது மாதிரிலாம் நடந்தது இப்போ அப்படின்றது போல முந்தின நாட்களிலே அவர்களோட காணிக்கை பிரியமா இருக்குமா. அப்போ இந்த நாள் அது ஏன் சொல்றார் என்றால் வருத்தத்தோட கூட சொல்றார். நம்ம கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ. கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் செலுத்துறீங்களே, இந்த காணிக்கு உன் அதிபதிக்கு செலுத்தினா உன் மேல பிரியமா இருப்பானோ அப்படின்னு ஆண்டவர் இதை வருத்தத்தோடு சொல்றார். எது நம்ம யோசிப்போம்? கண் ஊனமானது நசல் பிடித்தது. நம்ம என்ன நினைப்போம்னா, இது ஒரு காயின் நல்ல ஒரு காயின் காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஆபேல் காணிக்கை கொண்டு வந்தாங்க. 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஆபேலோட காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினோட காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. அப்போ நிறைய பேர் அதை விளையாட்டா, அது எனக்கு புரியல, ஆனால் சொல்லுவாங்க, காணிக்கை கொழுமையானதா யாரு கொடுத்துதான், ஆபேல் காணிக்கை கொழுமையா இருந்தனால எரிச்சுக்கிட்டாராம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அல்ல அர்த்தம். ஏன்னா தேவனுக்கு நாம கொடுத்துதான் அவர் பெரியவர் கிடையாது, எல்லாமே அவருடையது தான். ஏன்னா அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவருடையது தான் எல்லாமே, நமக்கு எதுவுமே நம்மளுடையது எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம கொடுத்து அவர் பூசிக்கப்படுறவர் கிடையாது. பட் என்னன்னா, அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஊனமானது நசல் பிடித்தது. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் என்ன சொல்ல வர்றார்னா, உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? காணிக்கை முக்கியம் அல்ல, காணிக்கை கொடுக்கிறவர்கள் எல்லாம் பெரிய ஆள்கள் ஆகுவாங்கிறது என்றும் இல்லை. ஏன்னா காணிக்கை தேவனாய் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும்.
காணிக்கை செலுத்துற அந்த காணிக்கை, அது ₹1 இருந்தாலும் சரி, பல ரூபாயா இருந்தாலும் சரி, அது கோடிக்கணக்குல இருந்தாலும் சரி, தேவனாய் கர்த்தர் அதை ஆசீர்வதித்தாதான் அது பெருகும். அது தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் அவர் ஆசீர்வதிக்காவிட்டா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா அவரு பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. அப்போ பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. அவரோட கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அவரோட கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்றா அவர் என்னத்தெல்லாம் நியமித்திருக்கிறாரோ அதன்படி நம்ம வாழ வேண்டும். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். பரிசுத்த குலைச்சலாக்கி அவன் 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 தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணினானே. அப்போ ஆண்டவர் எதை சொல்றார் என்றால் பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த குலைச்சல் அவருடைய கட்டளையின்படி அவரோட உடன்படிக்கையின்படி வாழ வேண்டுமா. ஏன்னா காணிக்கைய தேவன் அங்கீகரிக்க வேணும்னா தேவனாய கர்த்தர் அந்த காணிக்கைக்குரிய தேவன் அதுக்கு முன்பாக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையின்படி நீங்க வாழ்ந்து அந்த காணிக்கையை பரிசுத்தத்தோட கூட அது தேவன் இடத்துக்கு சேர்க்கும் போதுதான் தேவன் அதை வாங்கி அதை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆபேலுக்குள்ள நல்ல குணங்கள் இருந்தது. காயினுக்குள்ள அந்த கசப்பு, வெறுப்பு, கோபங்கள், எரிச்சல் எல்லாமே இருந்ததுனாலதான் காயினோட காணிக்கையை தேவனாய் கர்த்தர் அங்கீகரிக்கல. ஏன்னா இதெல்லாம் யதார்த்தமான குணம், உதார்த்தமான குணமா இருந்த அந்த ஆபேலுடைய காணிக்கையை தேவனாய் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா அவருக்கு ஊனமானது, நல்லது, கெட்டது, கொழுமையானது அது முக்கியம் இல்ல, உன் இருதயம் எப்படி இருக்கு அதுதான் அவரு பார்த்து. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாய் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் ஆசீர்வாதங்கள் வரும். அப்போ காணிக்கைய இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை செலுத்துறாங்க. காணிக்கை தசம பாகம் கொடுக்குறாங்க, பொருத்தனை காணிக்கை செலுத்துறாங்க, மிஷினரிகளுக்காக காணிக்கை செலுத்துறாங்க, நிறைய சபைகளுக்கு தாங்குறாங்க, இப்படிலாம் நிறைய செய்யறாங்க. ஆனா எல்லாரையும் நான் சொல்லல. ஆனா சில பேர் அப்படிலாம் செய்தும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களையும் நான் பார்க்கிறேன். அப்ப ஏன் பார்க்கல? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? அப்போ அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஒரு குடும்பம் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினது. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி அந்த குடும்பத்துல ஒரு ஒரு ஐக்கியம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள அது என்ன சொல்ல வரார் என்றால், அந்த கணவன் என்கிட்ட ஆவி தாராளமா இருந்தும் கூட ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அதே அந்த சரீரத்துல இருந்தே இன்னொரு மனுஷியை நான் உண்டாக்கணும். ஏன்னா ஒரே மாம்சமா இருக்கணும், ஒரே சந்ததி பெறணும், ஒரே ஒரே கோத்திரமும் குலமுமா மாற வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாய் கர்த்தர் அது என்ன பண்ணியிருக்காரு, அப்படி உண்டாக்குறேன்னு சொல்றாரு. அப்போ கணவன் ஒரு வேற்றுமையான எண்ணங்கள், மனைவி ஒரு வேற்றுமையான எண்ணங்கள், அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவங்க தனித்தனியா துரோகம் பண்ணக்கூடாது. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் சொல்ற, நீனு இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாத, அவள் உன் உடன்படிக்கையை நீ என்ன பண்ணிருக்க, உடன்படிக்கை மனைவி. அப்போ அவ உனக்கு தோழி. ரெண்டாவது என்னன்னா தோழின்னு என்ன, ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உனக்கு மனைவிதான், தோழியும் மனைவிதான், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உனக்கு என்னவா இருக்கணுமா, மனைவியா தான் இருக்கணுமா. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மனைவிய வைத்துட்டு நான் வெளியில ஹெல்ப் ஃப்ரெண்டு, எனக்கு தோழிங்க அப்படின்னு சொல்லி கூட வேலை செய்யறவர்களை சேர்த்துக்கொண்டு அவர்களோட கூட ஐக்கியங்களும் உறவுகளும் வைக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது தேவன் ஒரே சரீரமா படைத்திருக்கிறார். அவர்கள் ஒரே சரீரமா தான்
இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் அவரோட கட்டளைகளும் அதுதான். அப்போ நம்ம அதுல எப்படி இருக்கோம்? இன்னைக்கு மனைவிகளும் கூட தன்னுடைய கணவருக்கு விரோதமா அவர்கள் வேலை செய்யற இடங்களில பாய் ஃப்ரெண்டு இப்படிலாம் வச்சுக்கிறாங்க. இது எல்லா இடங்களிலும் நான் சொல்ல வரல, கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் நடக்குது. அப்போ இந்த இதெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்றாரு, அங்கீகரிக்க மாட்டேன்றாரு காணிக்கைய. அப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முறைகள் சரியாக இருக்க வேண்டும். உன் சந்ததி ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். உன் சந்ததி மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆஸ்தியும் நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னாரே, அதை நீ பெற வேண்டும் என்றால் உன் குடும்ப வாழ்க்கை சரியா நேர்த்தியா நடக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரர்களையும் நான் பார்த்திருக்கேன், சகோதரிகளையும் பார்த்திருக்கேன். ஒரு சகோதரி கிட்ட சொன்ன ஆண்டவர் உங்ககிட்ட போய் சொல்றாரு, உன் கணவரோடு கூட போய் ஒப்புரவாகுன்னு சொல்றாருன்னா, என்னையும் மதிக்கல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் மதிக்கல. ஆனா அவர்கள் எதையுமே மதிக்காம இப்படி போனவர்களையும் நான் பார்த்துருக்கேன். இப்படி எச்சரிப்பெல்லாம் ஆண்டவர் கொடுத்து சொல்லவும் சொல்லியிருக்காரு. அப்போ நிறைய மனைவியை விட்டுட்டு இருக்கிறவர்களையும் பார்த்துருக்கேன். அவர்களும் மனைவியை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பிரிந்து இருப்பாங்க. எப்படின்னா, கணவன் அவன் சரியில்லை, அவன் நடக்கை சரியில்லை, அவன் பிடிக்கல, அவன் குணம் சரியில்லை, அவன் சரியான வருமானம் கொடுக்கல, அதனால அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற மனைவியவும் பார்த்துருக்கேன். அந்த பக்கம் மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற கணவரையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்யும் போது, நீ ஒரு உடன்படிக்கைய திருமண வாழ்க்கையில அவர்கள் செய்வாங்க. என்னன்னா, வாழ்விலும் தாழ்விலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி. அப்ப அதை யாரை வைத்து தெரியுமா செய்யறாங்க? தேவனாகிய கர்த்தரை முன்பாக நிறுத்தி நிறைய பரிசுத்தவான்கள் முன்பாக நின்று தேவனிடத்துல அவங்க வாயால அறிக்கை செய்ய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையானது தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். அப்போ உன் வாயில இருந்து என்ன வார்த்தை சொல்றியோ, நன்மை தீமை உன் வாயில இருக்குது. அப்போ உன் வாயில இருந்து நீ சொல்றத தேவனாகிய கர்த்தருக்கு நீ முன்பாக சொல்ற. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, நீ உன் வாயால நீ எங்க சொல்ற, தேவனிடத்துல சொல்றேன்னு சொல்றாங்க. அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாம் நின்று இந்த அறிக்கையெல்லாம் வாங்கி திருமணம் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையில எப்படி வாழ்றாங்க குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறல. ஏன் மாறல? தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கல காணிக்கை தானேன்னு சொல்றோம் நம்ம. ஆனா காணிக்கைன்றது அது அவர் அங்கீகரிச்சாதான் அது எங்க போகுமா, யாக்கோபுடைய கூடாரத்துல சேர்த்துக்குவாங்களாம். தேவன் அங்கீகரிக்கும் போதுதான் அவரோட கூடாரத்துக்குள்ள நம்மளை சேர்த்துக்குவாங்க. வசனம் இருக்குது. அப்போ ஏன் அப்படி என்னன்னா, அந்த காணிக்கை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தனாலதான் ஆபேலு செத்து போனா கூட அந்த ரத்தம் போய் தேவனிடத்துல போய் பேசுது. அவன் பாவியா இருந்தா தேவனிடத்துல போக முடியாது. அப்போ காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, என் வாழ்க்கை சரியாக நேர்த்தியாக நடக்க வேண்டும். காணிக்கை கொடுக்கறனால நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நாம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா என்று நம்மளை நல்லா நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது 30, 60, 100 பெருகும். நீங்க அடிமட்டத்துல இருப்பீங்க, ஒரு 100 ரூபா கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அது 200 மாறும், அது 300 மாறும், அது 500 மாறும். இப்படி லைனா அப்படி தூக்கினே போவார். ஏன்னா இது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். இது அங்கீகரிக்கப்பட்டனால இந்த ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே போகுது. இன்னைக்கு நம்ம பல லட்சங்கள் கொடுக்குறாங்க, பல கோடிகள் கொடுப்பாங்க, ஆயிரக்கணக்கில் கொடுப்பாங்க, தானம் தர்மம் செய்யறாங்க. ஆனா அது ஏழைகளுக்கு செய்யறேன்னு சொல்றாங்க.
மிஷினரிகளை தாங்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் சூழ்நிலைகள் மாறவே இல்லை. அப்படியே இருக்குது என்றால் தேவனாய் கர்த்தர் அதை அங்கீகரித்தாரா என்று நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அதை நம்ம கவனித்து பார்த்து அதை சரி பண்ணும் போதோ தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். இப்போ கடைசி என்னன்னா, உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க மறுபடியும் கூடி வாழுங்க. நீங்க மறுபடியும் கூடி வாழுங்க. உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பிரிவினைகள், என்னது சூழ்நிலையில இருந்தாலும் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போதோ அவரு உங்களை மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு திருப்பி விடுவார். நீங்க எந்த ஸ்தானத்துல இருந்தீங்களோ அதே ஸ்தானத்துக்கு உங்களை மறுபடியும் திருப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்க சந்ததியின் மேல ஆவியும் உங்க சந்தானத்தின் மேல ஆஸ்தியும் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா அவர் விரும்புகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போதோ பரிபூரண ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நாள்ல கூட இந்த தேவ செய்தி எடுக்கிறதுக்கு நான் பல விதமா போராட்டமா இருந்தது. ஏன்னா காணிக்கையை பத்தி நான் பேசல. ஏன்னா காணிக்கையை பத்தி பேசிட்டாவே எல்லாம் யூடியூப் சேனல்ல காணிக்கை கேட்குறாங்க. ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். நான் இதுவரை இதை யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய இது எனக்கு சொல்ல வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் சொன்னனால இதை நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சதை நீங்க இந்த ஊழியத்துக்காக தாங்கலாம், கொடுக்கலாம். ஏன்னா ஒரு தேவனுக்கு, தேவ ஊழியத்துக்கு, தெய்வ ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்குற காணிக்கையை தேவனாய் கர்த்தர் அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே வெறுமையா விட்டு விடுகிற தேவன் அல்ல. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம். நீங்க இந்த காணிக்கை செலுத்தலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம். உங்களை இல்லை என்னையே நீ சரி பண்ணிக்கோன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதை கூட கமெண்ட்ல போடுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். எல்லாருமே நம்ம கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று சொல்லி கொண்டுதான் இருக்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.